தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக்ல இனிமேல் என்ன பார்த்தோம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துலயுமே. ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டேட் போர்ட் புக், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் போர்ட் புக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர். ஸோ ஏற்கனவே மெட்டலர்ஜி நடத்தியாச்சு. அடுத்தது பி பிளாக் சாப்டர்ல பார்ட் 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்ட் 9 நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இன்கேஸ் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மற்ற பார்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே தானே? சரி. ஃபைன். 2.2.2 அலுமினியம் குளோரைடு. ஸோ அலுமினியம் குளோரைட்ல இருந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம போரான் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். போரானுடைய என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கு, போராக்ஸ், போரான் ட்ரைக்ளோரைடு, இந்த மாதிரி போரானுடைய காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூசஸ் என்ன, ப்ரிப்பரேஷன் என்ன, இதெல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்தது அதே போரான் ஃபேமிலியில இருக்கிற அலுமினியத்தை பத்தி பார்க்க போறோம். அலுமினியமை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அலுமினியத்துடைய காம்ப்ளெக்ஸ் என்னென்னலாம் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ப்ரிப்பரேஷன் என்ன, யூசஸ் என்ன, இந்த மூணுத்தையும் தான் பார்க்க போறோம். சரியா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் chloride. Preparation. When aluminum metal or aluminum hydroxide is treated with a hydrochloric acid. So aluminum metal எடுத்துட்டு hydrochloric acid கூட சேர்த்தாலும் சரி, அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டு HCl கூட சேர்த்தாலும் சரி. எனக்கு என்ன ஆகுதுன்னா, அலுமினியம் மெட்டல் HCl கூட சேர்க்கும்போது குளோரின் எல்லாத்தையும் அலுமினியம் எடுத்துட்டு அலுமினியம் குளோரைடா போகுது, ஹைட்ரஜன் எல்லாமே ஹைட்ரஜன் கேஸா போகுது. அதர்வைஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்து HCl கூட சேர்க்கிறோம், H பிளஸா இருக்கும், Cl மைனஸா இருக்கும். H பிளஸ் எல்லாமே OH எடுத்துட்டு H2O வாட்டரா 3 டைம்ஸ் போகுது. இங்க இருக்கிற சி எல்லாம் அலுமினியம் கூட சேர்ந்து AlCl3 அலுமினியம் குளோரைடு கிடைக்குது. ஸோ அலுமினியம் குளோரைடு ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 மெத்தட் தான் ஈஸியா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அலுமினியம் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்த்தா ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆயிட்டு அலுமினியம் குளோரைடு கிடைக்கும். அதர்வைஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்த்தா வாட்டர் ரிலீஸ் ஆயிட்டு அலுமினியம் குளோரைடு கிடைக்கும். AlCl3 is the formula for aluminum chloride. Fine. The reaction mixture is evaporated to obtain hydrated aluminum chloride. Fine. இங்க கிடைக்கிற அலுமினியம் குளோரைட் மோஸ்ட்லி என்னவா இருக்குன்னா ஹைட்ரேட்டட் அலுமினியம் குளோரைடா இருக்குன்னு சொல்றாங்க. ஹைட்ரேட்டட்னு அர்த்தம்னா வாட்டர் மாலிகுல் அது கூட கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். McAfee process. So McAfee process. Aluminum chloride is obtained by heating a mixture of alumina and a coke in current of chlorine. ஸோ குளோரினை தொடர்ந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் கரண்ட் ஆஃப் குளோரின் அப்படின்னு சொல்றாங்க. குளோரின் கேஸை நம்ம தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கோம். ஃபைன். என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அலுமினா எடுத்துக்கிறோம், Al2O3 அலுமினா பிளஸ் கோக் இஸ் நத்திங் பட் கார்பன், ரைட்? கோக் கார்பன். ஸோ அலுமினாவும் கோக்கும் ஒன்னா சேர்க்கும் போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அலுமினியம் ஆக்சைடு அது கூட கோக் சேர்க்கும் போது கார்பன் வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடா போகுது. இன்கேஸ் நிறைய ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடா போகும். ஃபைன். ஸோ கார்பன் ஆக்சிஜன் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணது கார்பன் டை ஆக்சைடா போகுது. அலுமினியம் தான் தனியாக கிடைக்கும். அது கூட குளோரின் கேஸை நான் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அலுமினியம் ட்ரீட்டட் வித் குளோரின் டு ஃபார்ம் அலுமினியம் குளோரைட். ஓகே. அலுமினா கூட கோக் இன் பிரசன்ஸ்ல குளோரின் கேஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கார்பன் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா போகுது. chlorine aluminum கூட சேர்ந்து அலுமினியம் குளோரைட் கிடைக்குது. On industrial scale it is prepared by chlorinating aluminum around 1000 Kelvin. ஸோ ஜென்ரலாவே அலுமினியத்தை எடுத்துட்டு HCl கூட ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். வெறும் குளோரினையே அலுமினியம் கூட சேர்க்கலாம். அலுமினியம் பியூர் மெட்டல், அது கூட குளோரின் கேஸையே நம்ம சேர்த்து 1000 கெல்வினுக்கு ஹீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா அலுமினியம் குளோரைட் கிடைக்கும். இதுதான் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன். ஸோ லார்ஜ் ஸ்கேல்ல ரொம்ப அதிகமா கமர்ஷியலுக்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லாரும் இந்த மாதிரி தான் அலுமினியம் குளோரின் கூட டைரக்டா பாஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோம்னு சொல்றாங்க. Fine. Aluminum chloride உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு? Anhydrous aluminum chloride is colorless hygroscopic substance. ஸோ அலுமினியம் குளோரைடு என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு கலர்லயும் இருக்காது, கலர்லெஸ்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஹைக்ரோஸ்கோபிக் சொல்றாங்க. ஹைக்ரோஸ்கோபிக்னா வாட்டர் ஹேட்டிங் குரூப், அதாவது வாட்டர் கூட ஈஸியா சேராது அப்படி அர்த்தமா? எனிவன்? ஜஸ்ட் a minute. No. It's not exactly good. Hygroscopy is the ability of a substance to attack
attract and hold water molecules from the environment. So சரௌண்டிங்ல இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸை அட்ராக்ட் பண்ணி தாங்கிட்ட வச்சுக்கிச்சுன்னா அந்த நேச்சரை நம்ம ஹைக்ரோஸ்கோபிக் சொல்றோம். ஸோ அலுமினியம் குளோரைடு என்னன்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். அப்ப மாய்ஸ்சர் ஏர்ல இருந்துச்சுன்னா அதை இது அப்சர்வ் பண்ணிக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். அண்ட் aqueous solution of aluminum chloride is acidic in nature. So அலுமினியம் குளோரைடு aqueous solution வாட்டர்ல டிசால்வ் பண்ணி வச்சிருந்தா அது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆசிட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் குளோரைட் fumes in moist air. ஸோ ஈரமான காத்துல இது என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் குளோரைடு HCl ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் குளோரைடு HCl fumes. ஹைட்ரஜன் குளோரைட் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது எப்போனா மாய்ஸ்ட் ஏர்ல. அலுமினியம் குளோரைடு வித் வாட்டர் இது மாய்ஸ்ட். ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடா மாறிட்டு OHலாம் அலுமினியம் எடுத்துட்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடா மாறிட்டு இது இருக்கிற ஹச்லாம் சேல் எடுத்துட்டு HCl ஹைட்ரஜன் குளோரைட் fumes கிடைக்குதுன்னு சொல்றாங்க. with ammonium hydroxide it forms aluminum hydroxide. So aluminum chloride கூட ammonium hydroxide சேர்க்கறாங்க. aluminum hydroxide எடுத்துட்டு aluminum hydroxide மாறுது. ammonium chloride கிடைக்குது. இந்த ammonium chloride இன்னும் அதிகமா in case heat பண்ணா, இங்க heatingனு கொடுக்கல, in case heat பண்ணா அப்ப என்ன ஆகும்னா ammonium chloride ammonia gas ஆகும் HCl hydrogen chloride gas ஆகும் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் டீகம்போசிஷன் ஆகுது, அவ்வளவுதான். Fine. With the excess of sodium hydroxide, it produces metal aluminate. Aluminum chloride கூட sodium hydroxide சேர்க்கும்போது NaAlO2 sodium meta aluminate அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஆக்சுவலா இங்க மெட்டல்னு எழுதிருக்காங்க, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே. இட் ப்ரொடியூசஸ் மெட்டல் அலுமினேட். இந்த இடத்துல சோடியம் அலுமினேட், சோடியம் மெட்டா அலுமினேட். இட் பிஹேவ்ஸ் லைக் a லீவிஸ் ஆசிட். அலுமினியம் குளோரைடு என்ன பண்ணுது அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளோரைடு, போரான் ட்ரைக்ளோரைடு இதெல்லாம் எப்படி லீவிஸ் ஆசிடா இருக்குமோ, அதாவது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணாது, 2 எலக்ட்ரான் கம்மியா இருக்கும், அதனால லீவிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். இட் கேன் ரெடிலி அக்செப்ட் எலக்ட்ரான். The compounds which accepts lone pair of electrons are called, I mean electrons accept பண்றதுக்கு ரெடியா இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்? லீவிஸ் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா? எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடியது லீவிஸ் பேஸ், எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடியது லீவிஸ் ஆசிட். அப்ப அலுமினியம் குளோரைட் காம்பவுண்ட்ஸ் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா லீவிஸ் ஆசிட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். And forms addition compounds with ammonia, phosphine and carbonyl chloride etc. Example aluminum chloride at 6 NH3. ஸோ அடிஷன் காம்பவுண்ட் ஒரு டாட் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. அடண்ட மாதிரி ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அடிட்டிவா கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அமோனியா கூட பாஸ்பின் கூட கார்பனைல் குளோரைட் கூட லீவிஸ் ஆசிட் ஈஸியா என்ன பண்ணணும்னா ஒரு டாட் ப்ராடக்ட்ஸை உருவாக்கும், காம்ப்ளெக்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அலுமினியம் குளோரைட் கூட 6 அமோனியா ஒன்னா சேர்ந்துருக்கு. ஏன் இந்த மாதிரி சேர்ந்துருக்குன்னா அலுமினியம் குளோரைட் இஸ் லீவிஸ் ஆசிட், அதனால அமோனியான்றது லீவிஸ் பேஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், NH3 அமோனியால இருக்கிற நைட்ரஜன் கிட்ட எப்பயுமே என்ன இருக்கும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது இந்த போரான் ட்ரைஃப்ளோரைடு ஒரு லீவிஸ் ஆசிட்க்கு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா we draw a arrow like this. இந்த பாண்டுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் பாண்ட் இல்லையா? இதே மாதிரி தான் அமோனியா அலுமினியம் குளோரைடு ஒரு லீவிஸ் ஆசிட்னால AlCl3 கூட அமோனியா ஒரு பாண்டை மேக் பண்ணுது, கோஆர்டினேட் கோலன் பாண்டை மேக் பண்ணுது. இந்த மாதிரி அலுமினியம் குளோரைட் கூட லீவிஸ் ஆசிட் ஆக்ட் ஆகிற அலுமினியம் குளோரைட் கூட அமோனியா சேரலாம், NH3 பாஸ்பின் PH3 சேரலாம், கார்போனைல் குளோரைடு COCl2 கார்போனைல் குளோரைடு சேரலாம். இந்த மாதிரி பாஸ்ஜின்னு சொல்லுவோம், கார்போனைல் குளோரைடு. இந்த மாதிரி எந்த ஒரு மாலிகுல் வேணா எதுலலாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அல்லது எதெல்லாம் லீவிஸ் பேஸ் ஆக்ட் ஆகுமோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுமினியம் குளோரைடுக்கு பேர் என்னன்னு கேட்டா லீவிஸ் ஆசிட். அப்ப லீவிஸ் பேஸா ஆக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அது லீவிஸ் ஆசிட் கூட ஈஸியா பாண்டை மேக் பண்ணும். தட்ஸ் இட். ஓகே. யூசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடு. ஸோ அலுமினியம் குளோரைடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? First one, anhydrous aluminum chloride is used as a catalyst in Friedel-Crafts reaction. So Friedel-Craftல ரெண்டு reactions இருக்கு. Friedel-Crafts alkylation reaction, alkyல ஆட் பண்ற ரியாக்ஷனுக்கு பேர் alkylation. இன்னொன்னு Friedel-Crafts acetylation reaction. அசிடைல் CH3CO அப்படின்ற காம்பவுண்ட CH3CO அப்படின்ற காம்பவுண்டுக்கு பேர் அசிடைல். இதை ஆட் பண்ணா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் அசிடைலேஷன். வெறும் மெத்தில் எத்தில் இந்த மாதிரி அல்கைல ஆட் பண்ணா அல்கைலேஷன். ஸோ Friedel-Crafts alkylation, Friedel-Crafts acetylation ரெண்டுத்துலயுமே நம்ம லீவிஸ் ஆசிட் எடுத்துக்கிட்டு தான் ரியாக்ஷனை பண்ண முடியும். லீவிஸ் ஆசிட்க்கு நீங்க BCl3 போரான் ட்ரைக்ளோரைட், போரான் ட்ரைஃப்ளோரைட், BF3 இந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கலாம். பட் இதையும் எடுத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுமினியம் குளோரைடு AlCl3 இதையும் நம்ம லீவிஸ் ஆசிட்னு சொல்றோம், அதனால இதை எடுத்துக்கலாம். ஈவன் FeCl3யும் நிறைய பேர் எடுத்துப்பாங்க, ஃபெர்ரி குளோரைட் விச் இஸ் ஆல்சோ அண்ட் லீவிஸ் ஆசிட். ஓகேவா? Friedel-Crafts reactionல லீவிஸ் ஆசிட் எதை வேணா எடுத்துக்கலாம். ஸோ அலுமினியம் குளோரைடு எனக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால, காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால, காஸ்ட் எஃபிஷியன்ட், ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, ரொம்ப சீப்பாவே கிடைக்கும் அலுமினியம் குளோரைடு. அதனால அலுமினியம் குளோரைடை அவங்க என்ன பண்றாங்க? Friedel-Crafts ரியாக்ஷனுடைய
கேட்டலிஸ்டா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட். செகண்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் பெட்ரோல் பை கிராக்கிங் த மினரல் ஆயில்ஸ். மினரல் ஆயில்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம கிராக்கிங் பண்றது மூலியமா, பைராலிசிஸ் பண்றது மூலியமா பெட்ரோலை நம்ம பிரிச்செடுப்போம். ஸோ அந்த மேனுஃபேக்சர்ல பெட்ரோலை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல அலுமினியம் குளோரைட் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். தேர்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு ஆஸ் அ கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ், ட்ரக்ஸ் அண்ட் பர்ஃபியூம்ஸ். ஸோ டைஸ்னா தெரியும், சாயங்கள், ட்ரக்ஸ் அப்படின்னா மருந்துகள், பர்ஃபியூம்ஸ்னா சென்ட் மாதிரி இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான எல்லாத்துலயுமே எனக்கு அலுமினியம் குளோரைடு ஒரு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஒரு டையை ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பர்ஃபியூமை ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த ப்ராசஸ்ல எனக்கு அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு அப்படின்றது, அலுமினியம் குளோரைடு ஒரு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி அலுமினியம் குளோரைடு இஸ் அ கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே தானே? ஓகே, 2.2.9 ஆலம். ஸோ ஆலம்னா என்ன? ஆலும். ஆலும்னா என்ன? பொட்டாஷ் ஆலும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம். அதே மாதிரி சோடா ஆலும் இருக்கு, மெக்னீசியம் ஆலும் இருக்கு, நிறைய ஆலும்ஸ் இருக்கு. பட் ஆலும்ல பொட்டாஷ் ஆலும் தான் நம்ம படிப்போம். த நேம் ஆலும் இஸ் given to the double salt of potassium aluminum sulfate. பொட்டாசியம் சல்ஃபேட்னு ஒன்று இருக்கணும், K2SO4, பொட்டாசியம் சல்ஃபேட். அலுமினியம் சல்ஃபேட் இருக்கும், Al2SO4 thrice. இந்த பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் ஒன்னா சேர்ந்து இருந்துச்சுன்னா, பொட்டாசியம் சல்ஃபேட் ஒரு சால்ட், அலுமினியம் சல்ஃபேட் ஒரு சால்ட், ரெண்டு சால்ட்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா we called as double salt. அது கூட some amount of crystalline water of crystallization இருக்கு. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனா சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா we called as water of crystallization. இங்க 24H2 இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஆலும், பொட்டாஷ் ஆலும் அப்படின்னு சொல்ல போறோம். Name alum is given to the double salt of potassium aluminum sulfate. Potassium sulfate இருக்கு, K2SO4 dot Al2SO4 thrice dot 24H2. இதுக்கு பேரு alum. Nowadays it is used for all the double salts with M prime M2 prime SO4 dot M2 double prime SO4 thrice dot 24H2. ஸோ இந்த இடத்துல இருக்கிற எம்முக்கு பதிலா எந்த ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம். இங்க பொட்டாசியமும் அலுமினியமும் இருக்கும், அதுக்கு பதிலா வேற ஏதாவது மெட்டல்ஸ் எடுத்துட்டு நம்மளால பண்ண முடியும். வேற எம் பிரைம் இஸ் யூனிவேலன்ட். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இருக்கிற மெட்டல் என்னவா இருக்கணும்? யூனிவேலண்டா இருக்கணும். அதாவது 1+ ஆக்சிடேஷன்ல சோடியம், லித்தியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான 1+ ஆக்சிடேஷன்ல இருக்கிற மெட்டல்ஸ், அல்கலி மெட்டல்ஸா இருக்கும் மோஸ்ட்லின்னு வச்சுக்கோங்க. இல்ல காப்பர் 1+, குப்ரஸ் இந்த மாதிரி கூட இருக்கலாம். சரி, 1+ ஆக்சிடேஷன்ல இருக்கிற மெட்டல்ஸ் எம் பிரைமா இருக்கு, யூனிவேலன்ட் மெட்டல் அயான். ஆர் ஈவன் அமோனியம் பிளஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனா எம் டபுள் பிரைம் இஸ் ட்ரைவேலன்ட் மெட்டல் அயான். செகண்ட் இருக்கு இல்லையா, அலுமினியம் சல்ஃபேட்னு, இதுல இருக்கிற எம் டபுள் பிரைம் அந்த மெட்டலுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? எதெல்லாம் 3+ இருக்கும்? எக்ஸாம்பிள் Fe3+ இருக்கும், மேங்கனீஸ் மோஸ்ட்லி 3+ல வராது இல்லையா, 2+, 4+, 6+ வரும்னா அப்போ குரோமியம் 3+ வரும். ஸோ எந்த இதெல்லாம் 3+ல இருக்குமோ அதுல நம்ம எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜெனரல் ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பொட்டாஷ் ஆலுமுக்கு ஃபார்முலா என்னன்னா K2SO4 dot Al2SO4 thrice dot 24H2. அப்படி இல்லைன்னா M2 ஐ மீன் M prime 2SO4 dot M double prime 2SO4 thrice dot 24H2. இதுல M primeன்றது என்னன்னா 1+ ஆக்சிடேஷன்ல இருக்கிற எந்த மெட்டல் வேணா யூஸ் பண்ணலாம். M double prime அப்படின்றது 3+ ஆக்சிடேஷன்ல இருக்கிற எந்த மெட்டல் வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எந்தெந்த மெட்டல் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஆலுமுடைய ஃபார்முலா ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எக்ஸாம்பிள் பொட்டாஷ் ஆலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டாஷ் ஆலுமுடைய ஃபார்முலா என்ன? K2SO4 dot Al2SO4 thrice dot 24H2. சோடியம் ஆலும். ஸோ பொட்டாஷ் ஆலும் மாதிரி சோடா ஆலும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சோடியம் ஆலும் அப்படின்னு சொல்லலாம். இங்க கேவுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா Na இருக்கு, சோடியம் Na2SO4 டாட் Al2SO4 thrice dot 24H2. அப்ப இங்க இருக்கிற அலுமினியம் சல்ஃபேட் 24H2 எதுவுமே மாறவே இல்லை. ஜஸ்ட் பொட்டாசியத்துக்கு பதிலாக சோடியம் வந்துச்சுன்னா சோடியம் ஆலும். அந்த இடத்துல பொட்டாசியம் சோடியம் ரெண்டுமே வராம அமோனியம் வந்துச்சுன்னா அமோனியம் ஆலும். அமோனியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் 24H2 கூட இருக்கு. குரோம் ஆலும், பொட்டாசியம் சல்ஃபேட்டும் குரோமியம் சல்ஃபேட்டும் 24H2 இருக்கு. ஸோ இப்பதான் செகண்ட் ஒன் என்ன இருக்குன்னா ட்ரைவேலண்ட்ல சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் மூணுமே பாத்தீங்கன்னா பொட்டாஷ் ஆலும், சோடியம் ஆலும், அமோனியம் ஆலும். இந்த 3 ஆலும்லயும் என்ன இருக்குன்னா கேட்டையான்ஸ் பொட்டாசியம், அமோனியம், சோடியம் எம் பிரைம்ல தான் சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் செகண்ட் ஒன்ல பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படியே இருக்கு, குரோமியம் சல்ஃபேட் அப்ப எம் டபுள் பிரைம் இருக்கு இல்லையா, அதுல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அலுமினியத்துக்கு பதிலாக குரோமியம் இருந்துச்சுன்னா we called as chrome alum. ஓகே, ஸோ ஆலும்னா என்ன, பொட்டாஷ் ஆலும், குரோம் ஆலும், அந்த மாதிரி ஆலுமுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டா உங்களால கெஸ் பண்ணி நான் சொல்ல முடியும். சொல்லிடுவீங்கன்னு நம்புறேன்.
ஃபைன். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். இல்ல நான் ஸ்பீடா போறேன்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லலாம். alum is general or most soluble in hot water. So alums எல்லாமே என்னன்னா பொதுவாவே hot waterல நல்லா கரையும்னு சொல்றாங்க than in cold water, and in solutions they exhibit the properties of constituent ions. So எந்த ஒரு ஆலும் எடுத்துட்டாலும் பொட்டாஷ் ஆலுமோ அமோனியம் ஆலுமோ சோடியம் ஆலுமோ எதை எடுத்துட்டாலும் இப்போ எக்ஸாம்பிள் பொட்டாஷ் ஆலும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன இருக்குன்னா K+ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு, பிளஸ் SO4 2- அப்படின்னு ஒன்று இருக்கு. பொட்டாசியம் சல்ஃபேட் இப்படிதான் பிரியும் இல்லையா, K+ ஆகும் SO4 2- ஆகும். அலுமினியம் சல்ஃபேட் எப்படி பிரியும், Al3+ அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரியும், பிளஸ் SO4 3 டைம்ஸ் 2- அப்படின்றது பிரியும். அப்ப இங்க ஒரு சல்ஃபேட், இங்க ஒரு 3 சல்ஃபேட். அப்ப மொத்தம் எத்தனை சல்ஃபேட் இருக்குன்னா 4 சல்ஃபேட் இருக்கு, 2 பொட்டாசியம் அயன் இருக்கு, 2 அலுமினியம் அயான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் அயான்ஸா பொட்டாசியம் அயான், சல்ஃபேட் அயான்ஸ், அலுமினியம் அயான்ஸ்னு கரஸ்பாண்டிங் அயான்ஸா பிரியும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ வாட்டர்ல கரைஞ்சதுக்கு அப்புறம். எந்த வாட்டர்ல கரையும்னா கோல்டு வாட்டர்ல கரையாது, ஹாட் வாட்டர்ல தான் கரையும்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சரி, திரும்ப அந்த லைன் வேணா படிக்கிறேன். alums in general are more soluble in hot water. So சாதாரணமாவே சுடு தண்ணில ரொம்ப நல்லா கரையும் than in cold water. So வெந்நீர்ல கரையும், பச்சை தண்ணில அதிகமா கரையாதுன்னு சொல்றாங்க. And solutions they exhibit the properties of constituents. அந்த சொல்யூஷன்ல என்ன இருக்குன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் அயான்ஸ் இருக்கும். பொட்டாசியம் அயான்ஸோ சல்ஃபேட் அயான்ஸோ அது அந்த அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Fine. Preparation. Alunite, the alum stone, is the naturally occurring form, and it is K2SO4.Al2SO4 thrice 4AlOH thrice. ஸோ பாருங்க, ஆலுனைட் அப்படின்றது ஆலுமுடைய ஸ்டோன் நேச்சுரலா இருக்கு. ஆலும்க்கும் ஆலுனைட்டுக்கும் பாருங்க அதே பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் இருக்கு. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. இதை மட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டாவே திரும்ப மாத்திட்டு பொட்டாசியம் சல்ஃபேட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும் 24H2. அப்படி ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், பொட்டாஷ் ஆலும் கிடைச்சிடும். அப்ப ஆலுனைட் அப்படின்ற ஸ்டோன் எடுத்துக்கிட்டு ஆலும் ஸ்டோன், நேச்சுரலி அக்கரிங் ஆலும் ஸ்டோன் என்னதுன்னா ஆலுனைட். ஆலுனைட் அப்படின்றது ஒரு ஓர், சரியா? இதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும், அலுமினியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் சல்ஃபேட்டா மாத்தணும். அப்ப சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணா எனக்கு என்ன நடக்கும், OH பதிலாக SO4 வரும், அலுமினியம் சல்ஃபேட்டா மாறும். தென் பொட்டாசியம் சல்ஃபேட்டை எக்ஸஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா அலுமினியம் சல்ஃபேட் இருக்கு ஆல்ரெடி, அலுமினியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் சல்ஃபேட்டா மாறுது. அப்ப அலுமினியம் சல்ஃபேட் ரொம்ப அதிகமாயிடும். அதுக்கு ஈக்குவலா பொட்டாசியம் சல்ஃபேட்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணணும், பொட்டாசியம் சல்ஃபேட் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு தான் எனக்கு தேவைப்படுது. பார்க்கலாமா? when alum stone, that is alunite, is treated with the excess of sulfuric acid, aluminum hydroxide is converted to aluminum sulfate. இங்க இருக்கிற OH எல்லாம் போயிட்டு இது என்னவா மாறிடும்னா அலுமினியம் சல்ஃபேட்டா மாறிடும்னு சொல்றாங்க. Al2SO4 thrice. ஓகே, இங்கேயும் அலுமினியம் சல்ஃபேட் இருக்கு, இங்கேயும் அலுமினியம் சல்ஃபேட் இருக்கு. அப்ப அலுமினியம் சல்ஃபேட் எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலா பொட்டாசியம் சல்ஃபேட்டையும் மாற்றணும். A calculated quantity of potassium sulfate is added and the solution is crystallized to generate potash alum. So ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடா அலுமினியம் சல்ஃபேட்டா மாத்துறதுக்காக சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றாங்க. எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றது மூலியமா அலுமினியம் ஹைட்ராக்சைட்லாம் அலுமினியம் சல்ஃபேட்டா மாறும். தென் அதுக்கு ஈக்குவலா வேணும்ன்றதுக்காக எவ்வளவு எக்ஸஸா அலுமினியம் சல்ஃபேட் உருவாயிருக்கோ அதே அளவுக்கு கால்குலேட்டட் குவான்டிட்டி பொட்டாசியம் சல்ஃபேட்டை ஆட் பண்றோம். ஆட் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணா, வாட்டர் கூட சேர்த்து கிறிஸ்டலைஸ் பண்ணா we get potash alum, K2SO4.Al2SO4 thrice 24H2. It is purified by recrystallization. So எனக்கு உருவாகிறது ரொம்ப 100% பியூரா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் recrystallization மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பியூரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. K2SO4.Al2SO4 thrice 4AlOH thrice plus sulfuric acid. ஸோ இங்க இருக்கிற OH எல்லாம் ஹைட்ரஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடும், சல்ஃபேட் வந்து இந்த இடத்துல சேரும். அப்படி சேர்ந்துச்சுன்னா 3 times aluminum sulfate plus 12 water plus potassium sulfate. So potassium sulfate 1 இருந்துச்சுன்னா aluminum sulfate 3 times இருக்கு. 1:3 ரேஷியோல இருக்கு. நான் 3:3 மாத்தணும். So potassium sulfate plus aluminum sulfate plus 24H2O gives potassium aluminum sulfate, that is nothing but potash alum. Okay then. So potash alum எப்படி ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, properties. Potash alum is a white crystalline solid and it is soluble in water and insoluble in alcohol. Alcoholsல அது கரையாது, ஆர்கானிக் சால்வெண்ட்ல ஆல்கஹால்ல அது கரையாது, ஆனா வாட்டர்ல நல்லாவே கரையும்னு சொல்றாங்க. பொட்டாஷ் alum ஒயிட் கலர்ல கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. ஷேவிங் பண்ற கடைகள் எல்லாம் பார்த்துருக்கலாம், முடி வெட்டுற கடையில, ஷேவிங் பண்ற கடையில படிகார கல் அப்படின்னு சொல்லுவாங்க.
வீட்டு வாசல்ல கூட கருப்பு கலர் கயிறுல கட்டி வச்சிருப்பாங்க. கற்கண்டு மாதிரி பெருசா இருக்கும். அதுக்கு பேர் தான் பொட்டாசியம். சரியா? Fine. The aqueous solution is acidic due to the hydrolysis of aluminum sulfate. ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க, வாட்டர்ல கரைஞ்சு இருக்கும்போது பொட்டாசியம் எனக்கு என்னவா இருக்குன்னா அசிடிக்கா இருக்கு. ஏன் அசிடிக்கா இருக்குன்னு கேட்டா, டியூ டு த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அலுமினியம் சல்பேட். அலுமினியம் சல்பேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்றோம். இட் மெல்ட்ஸ் அட் 365 கெல்வின் ஆன் ஹீட்டிங். அது ஹைட்ராலிசிஸ் பண்ணதுனால ஆசிட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது அது 365 கெல்வின்ல மெல்ட் ஆகுது. அட் 475 கெல்வின் லாசஸ் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்பெல்ஸ். ஸோ 475 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது அதுல இருக்கிற வாட்டர் எல்லாமே வெளியில போயிடும். அப்ப லாசஸ் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனுக்கு ஹைட்ரேட்டட் ஃபார்முக்கு தேவையான எல்லா வாட்டரும் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா ஸ்வெல்ஸ் அப், உப்பி போயிடும்னு சொல்றாங்க. வீங்கி போறது இல்லைன்னா உப்பி போறது, பெருசாகிறது. ஓகேவா? த ஸ்வாலன் மாஸ் இஸ் நோன் அஸ். ஸோ இந்த மாதிரி உப்பி போற மாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பர்ன்ட் ஆலும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் ஹீட் பண்ணி 475 கெல்வின்ல தான் அது அந்த மாதிரி ஆகுது. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் பர்ன்ட், BURNT, பர்ன்ட் ஆலும், எரிக்கப்பட்ட படிகார கல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. Heating to red hot, it decomposes into potassium sulfate, alumina, and sulfur trioxide. So potassium sulfate, aluminum sulfate, that 24H2. இதுதான் பொட்டாசியம். பொட்டாசியம் நம்ம ரொம்ப 475 ஹீட் பண்ணா வாட்டர்லாம் எவாபரேட் ஆயிட்டு ஸ்வெல் ஆயிடும்னு சொன்னாங்க. ஸ்வெல்லன் அல்லது ஸ்வாலன் மாஸுக்கு பேர் என்னதுன்னா பர்ன்ட் ஆலம்னு சொல்லுவோம். இதையும் ஓவரா ரெட் ஹாட் கலருக்கு வர வரைக்கும், சிவப்பு நிறம் வர வரைக்கும் பயங்கரமா ஹீட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது டீகம்போஸ் ஆகி பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினா, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, இந்த 3 காம்பவுண்ட் கிடைக்கும். சல்ஃபர் ட்ரைஆக்சைடுனா SO3, அலுமினானா Al2O3, பொட்டாசியம் சல்ஃபேட்னா K2SO4. ஸோ இந்த மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகுது, பிரிஞ்சு 3 ப்ராடக்ட்டை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. Potassium forms aluminum hydroxide when treated with ammonium hydroxide. அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது தான் எனக்கு பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடே உருவாக்குது. ஸோ பொட்டாசியம் பிளஸ் 6NH4OH, அமோனியம் ஹைட்ராக்சைடு gives that. இங்க இருக்கிற அலுமினியத்துக்கு பதிலாக அமோனியம் போய் அந்த இடத்துல சேர்ந்து அமோனியம் சல்ஃபேட்டா மாறுது. பொட்டாசியம் சல்ஃபேட் பிளஸ் அமோனியம் சல்ஃபேட் பிளஸ் வாட்டர் பிளஸ் இங்க இருக்கிற அமோனியா தான் அலுமினியத்துக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆச்சு. அப்ப அலுமினியம்லாம் இங்க வந்து சேரும். அமோனியம் ஹைட்ராக்சைடு என்னவா மாறிடும், அலுமினியம் ஹைட்ராக்சைடா மாறிடும் சொல்றாங்க. ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் நீங்க சொல்லலாம். ஏன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடுல இருக்கிற அமோனியாவும் அலுமினியம் சல்ஃபேட்ல இருக்கிற அலுமினியமும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அலுமினியம் சல்ஃபேட்டா இருந்தது அமோனியம் சல்ஃபேட்டா மாறுது. அமோனியம் ஹைட்ராக்சைடா இருந்தது அலுமினியம் ஹைட்ராக்சைடா மாறுது. தட்ஸ் இட். அமோனியாவுக்கும் அலுமினியத்துக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. புரியுதா? ஃபைன். ஆலும்னா என்ன, ஆலுமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆலுமுடைய யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஆலும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டரை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஆலும் யூஸ் பண்ணுறோம்னு சொல்றாங்க. குளோரினும் யூஸ் பண்ண முன்னாடி அதே மாதிரி ஆலும் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வாட்டர் ப்ரூஃபிங் டெக்ஸ்டைல்ஸ், நீர் ஒட்டா ஆடைகள் தயாரிக்கிறதுல நீர் ஒட்டக்கூடாத சில சப்ஸ்டன்சஸ் வேணும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன்ல வாட்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும், அது பிச்சுக்கிட்டு வந்துடும்ல தனித்தனியா. ட்ரையா இருந்துச்சுன்னா தான் எவ்வளோ தின்னா வேணா என்னால் நூலா செய்ய முடியும். நீங்க அடிப்படும் போது காட்டன் வைப்பாங்களா, அதே பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணியோ டிஞ்சரோ ஏதாவது ஒன்று பட்டுடுச்சுன்னா அப்போ அது என்ன ஆகும்னா ஈஸியா பிச்சுக்கிட்டு வந்துடும். சரியா? ஆனா காட்டன் ட்ரையா இருந்துச்சுன்னா we can make it into a thread, ஒரு நூல் மாதிரி செய்ய முடியும் எவ்வளவு நீட்டுக்கு வேணா. அப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வாட்டர் ப்ரூஃபிங் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்மளுக்கு ஆலும் தேவை. அது என்ன பண்ணாதுன்னா வாட்டரை உறிஞ்சி வச்சுக்கும், வேற யாரு கூடயும் சேர விடாது, கிறிஸ்டல் ஃபார்மா மாத்திடும். இட் இஸ் யூஸ்ட் இன் டையிங், பேப்பர் அண்ட் லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரி. ஸோ டையிங் அப்படின்றது சாய தொழிற்சாலைகள், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ல லெதர் டேனிங் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள். இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மாட்டு தோல் இருக்கு, அந்த தோல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட்பேக்கு, ஷூவு, பர்ஸு, பெல்ட் எல்லாமே செய்வாங்க. இந்த மாதிரியான லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆலுமை யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. இட் இஸ் எம்ப்ளாய்டு ஆஸ் எ ஸ்டெப்டிக் ஏஜென்ட் டு அரெஸ்ட் ப்ளீடிங். ஸோ ரத்த கசிவை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்டிக் ஏஜென்ட்டா, ஸ்டிப்டிக்னு சொல்லக்கூடாது, ஸ்டெப்டிக், ஒரு ஸ்டெப்டிக் ஏஜென்ட்டா யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இட் அரெஸ்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் கூட நம்மளுக்கு திடீர்னு அடிபட்டுருச்சு, பக்கத்துல எதுவும் உதவுறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த படிகாரக்கல் தொங்குச்சுன்னா அதை உடச்சி கொஞ்சம் நறுன்னு தேய்ச்சி எங்கேயாவது அரைச்சி அந்த பவுடர் எடுத்து எங்க அடிபட்டுச்சோ அங்கே போட்டிங்கன்னா பிளட்லாம் கிளாட் ஆகிடும். உங்களுக்கு வேற எந்த ஒரு எஃபெக்டும் ப்ராப்ளமும் ஆகாது. பிளட்டு அரெஸ்ட் ஆகி ப்ளீடிங் ஆகுறது ஸ்டாப் ஆகும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்னதுன்னா குரூப் 13 போரான் குரூப், போரான் ஃபேமிலி. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.3 குரூப் 14 கார்பன் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் குரூப்ல கார்பனை பற்றியும் சிலிக்கானை பற்றியும் நம்ம படிப்போம்.
அது இல்லாம ஜெனரல் ட்ரெண்ட்ஸ் படிக்கிறது வேற. பட் கார்பன் குரூப்ல நம்ம 2 எலிமெண்ட்ஸ் தான் படிப்போம். ஒண்ணு கார்பன பத்தியும், இன்னொன்னு சிலிக்கான பத்தியும். ஓகே. கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இன்கேஸ் யாராவது லைவ் வராங்கன்னா நம்ம நடத்தலாம், கண்டினியூ பண்ணலாம். பட் ஸ்கூலுக்கு போனவங்களும் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். யாருமே லைவ் வர மாதிரி தெரியல. ஸோ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் அப்போ. ஓகே. இல்ல இன்னும் ஒரு டாபிக் பார்க்கலான்னு உங்களுக்கு தோணுதா? அதையும் நீங்க சொல்லலாம். யாராவது லைவ்க்கு வரீங்கன்னா நடத்தலாம். லைவ்ல யாரும் இல்லன்னும் போது அது யோசிக்கிறோம். குரூப் 14 கார்பன் குரூப் எலிமெண்ட்ஸ். ஸோ கார்பன் குரூப்ல என்னென்னலாம் இருக்குன்றத பார்க்கலாமா? Occurrence, carbon is found in the native form as a graphite. ஸோ கார்பன் மோஸ்ட்லி எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கிராஃபைட்ல இருந்து கிடைக்குது. கிராஃபைட் தான் நேட்டிவ் ஃபார்ம்னு சொல்றாங்க. கோல், crude oil and carbonate rocks such as calcite, magnesite, etc. contains large quantities of carbon in its combined form with other elements. ஸோ மற்ற எலிமெண்ட்ஸ் கூட கார்பன் கலந்து என்னவா இருக்குன்னா கால்சைட்டா, மேக்னசைட்டா நிறைய ஓர் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதெல்லாம் கார்பனுடைய கார்பனேட் ராக்ஸ், அதுல கார்பன் கலந்துருக்கு. பட் ஜெனரலாவே கார்பன் நேச்சுரலா எங்க இருக்கு? நேட்டிவ் ஃபார்ம்ல கார்பன் கார்பனாவே பியூரஸ்ட் ஃபார்மா எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிராஃபைட்ல தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். சிலிக்கான் அக்கர்ஸ் ஆஸ் சிலிக்கா. சிலிக்கான் என்னவா இருக்குன்னா சிலிக்காவா இருக்கு, மண்ணா இருக்குன்னு சொல்றாங்க. சாண்ட் அண்ட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஸோ குவார்ட்ஸ் கிறிஸ்டலும் சாண்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிலிக்கான்னு சொல்லுவோம். அதுல சிலிக்கான் ஆட்டம் இருக்கு. சிலிக்கா SiO2, இதுல என்ன இருக்குன்னா சிலிக்கான் ஆட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சிலிக்காவிலையும் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்லையும் இருக்கு. சிலிகேட் மினரல்ஸ் அண்ட் கிளே ஆர் அதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சிலிக்கான். ஸோ சிலிக்கானுக்கு வேற என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கார்பன் எப்படி இருக்குன்னா கிராஃபைட்ல தான் நேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. பட் அது இல்லாம கோல்ல, க்ரூட் ஆயில்ல, மற்ற எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? லார்ஜ் அமௌண்ட்ல இருக்கு இல்லையா? கால்சைட், மேக்னசைட் மாதிரி ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கார்பன் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்க சாண்ட்லயும் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்லையும் சிலிக்கா ரொம்ப அதிகமா இருக்கு. சிலிக்கான் ஆட்டம் இருக்கு. சிலிக்காவிலையும் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்லையும். ஓகேவா? சிலிக்கான் அதிகமா இருக்கு. இது இல்லாம வேற எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலிகேட் மினரல்ஸ் அண்ட் கிளே. சிலிகேட் மினரல்ஸ் ஏதாவது எடுத்துட்டா, எந்தாவது ஒரு மினரல்ல சிலிக்கா இருக்கக்கூடிய மினரல்ஸா இருந்துச்சுனாலோ, கிளே களிமண் எடுத்துக்கிட்டாலோ அதுலலாம் என்ன இருக்குன்னா சிலிக்கான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ இதெல்லாம் அக்கரன்ஸ் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லுது. கார்பன் எங்க கிடைக்குது, சிலிக்கான் எங்க கிடைக்குதுன்ற இந்த ரெண்டை பத்தி தான் பேசினாங்க. வேற எந்த ஒரு ஆட்டமை பத்தியும் பேசல இல்லையா? ஃபைன். physical properties, some of the physical properties of the group 14 elements are listed below. So என்னென்ன கொடுத்திருக்காங்க? டேபிள் 2.4 physical properties of group 14 elements. ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ஸ்டேட். கார்பன் என்னவா இருக்கும் அப்படின்னா 293 கெல்வின்ல அல்லது 20 டிகிரி செல்சியஸ்ல சாலிடா இருக்கும். சிலிக்கானும் சாலிடா இருக்கும். ஜெர்மானியம் சாலிட், டின்னு சாலிட், லெட் சாலிட். ஸோ அப்ப கார்பன் ஃபேமிலியில 14th குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே 293 கெல்வின்ல எப்படிதான் இருக்கு அப்படின்னா சாலிடா தான் இருக்கு. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், ஸ்டானஸ், லெட் இது எல்லாமே என்னவா இருக்கு? சாலிடா இருக்கு. அட்டாமிக் நம்பர் செய்திருக்காங்க. கார்பனுக்கு 6, அதுல இருந்து 8, 18, 18, 32 இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆட் பண்ணலாம். 6 + 8 14 + 18 14 + 18 32 கிடைக்கும். 32 + 18 15 கிடைக்கும். 50 + 32 82 கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அதுல இருந்து ஆட் பண்ணி என்ன பண்ணலாம்? அடுத்தடுத்த எலிமெண்ட்டுக்கு என்ன அந்த குரூப்ல அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், ஸ்டானஸ், லெட் இதுதான் ஃபேமிலி. இதுல ஒரு எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா மீதி எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லலாம். ஐசோடோப்ஸ், கார்பனுக்கு மொத்தம் 3 ஐசோடோப் இருக்குன்னு சொல்றாங்க. C12, C13, C14 மொத்தம் 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. அதுல C12 தான் நம்ம அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமா பயன்படுத்துவோம். அதே மாதிரி C14 அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவ் கார்பன். ரேடியோ ஆக்டிவ் ரேடியோ ஆக்டிவ் கார்பன்னா கதிர்வீச்சு தன்மை கொண்ட கார்பன் அப்படின்னு அர்த்தம். ஆல்பா, பீட்டா, காமா இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் ஏதோ ஒன்று அது எமிட் பண்ணுது. சரியா? இதை வச்சுனா கார்பன் டேட்டிங், கார்பன் வயது நிர்ணயித்தல். ஒரு மலையிலையோ பூமிக்கு அடியிலையோ ஒரு சிலை கிடைக்குது, ஒரு எலும்பு கிடைக்குது அப்படின்னா அது எத்தனை ஆண்டுகள்? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மேமத்தோடைய எலும்பு கிடைக்குது, அது 40,000 வருஷத்துக்கு முன்னாடி, 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேமத் இருந்துச்சு, ஐஸ் ஏஜ்ல இருந்துச்சு அப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு டைனோசர் சேர்த்துச்சுன்னா அது எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில இருந்துச்சுன்னு நம்ம சொல்றோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கார்பன் டேட்டிங் தான். சரியா?
C14 ஐசோடோப் வச்சு தான் நம்ம அந்த ஏஜ் டிட்டர்மைன் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பனுக்கு 3 ஐசோடோப்ஸ், C12, C13, C14. ஐசோடோப்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். சேம் எலமெண்ட் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். ஓகே, சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் 28, சிலிக்கான் 30. ரெண்டுமே அதனுடைய ஐசோடோப்ஸ். ஜெர்மானியம் 73, ஜெர்மானியம் 74 are the isotopes for germanium. Stannous has only 120. Lead has 208. இதுதான் அதனுடைய மாஸஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் 2s2 2p4. அடுத்தது இருக்கிற சிலிக்கானுக்கு 3s2 3p2, 2s2 2p2, 3s2 3p2. கார்பன் சிலிக்கான். ஜெர்மானியத்துக்கு 4s2 4p2, ஸ்டானஸ்க்கு 5s2 5p2, லெட்டுக்கு 6s2 6p2. அப்போ கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் ns2 np2 இதுதான் ஜெனரல் கான்ஃபிகரேஷன். என்ன சொல்லணும்? ns2 np2 இதுதான் ஜெனரல் கான்ஃபிகரேஷன். செகண்ட் பீரியட் இருந்தா 2s2 2p2 சொல்ல போறேன் கார்பனுக்கு. தேர்ட் பீரியட் இருந்தா 3s2 3p2, ஃபோர்த் பீரியட் இருந்தா 4s2 4p2. ஸோ அப்போ அந்தந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி பிரின்சிபல் கார்பன் நம்பர் p வேல்யூ மட்டும் மாறும். ஃபைன். அட்டாமிக் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க. டென்சிட்டி அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி கிராஜுவலி இன்க்ரீசஸ் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3.51 அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் 2.3 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்கு, அதிகமாகிட்டே போகுது. 2.3 to 5.3, 5.3 to 7.2, 7.2 to 11.3. ஸோ இன்க்ரீசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும் இன்டர் கன்வர்ஷன் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் ரெண்டுமே கார்பனுக்கு சப்ளைம் செட்டு. ஸோ கார்பன் என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆகாது, உருகவும் உருகாது, அதே சமயம் பாயிலும் ஆகாது, கொதிக்கவும் கொதிக்காது. உருகுனா தான் ஃபர்ஸ்ட் லிக்விடாக மாற முடியும், அதுக்கப்புறம் தான் அதால் கொதிக்க முடியும். கார்பன் என்ன ஆகாதுன்னா உருகவும் உருகாது, கொதிக்கவும் கொதிக்காது, சாலிடாக மட்டும்தான் இருக்கும். அது எப்போ சப்ளைம் ஆகும், சாலிட்ல இருந்து டைரக்டாவே லிக்விடாக மாறாம டைரக்டாவே வேப்பரா மாறும் அப்படின்னு கேட்டா 4098 கெல்வின். ஸோ 4098 கெல்வின் டெம்பரேச்சர்ல தான் கார்பன் என்ன ஆகும், சப்ளைம் ஆகும். சப்ளைம்னா ஆவியா மாறும்னு சொல்றாங்க. சிலிக்கான் ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா 3538 அதனுடைய பாயிலிங் பாயிண்ட். ஒன்னொருத்துக்கும் பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிராஜுவலி டிக்ரீசஸ்ன்னு சொல்லலாம். ஃபைன். ஓகே, 32 minutes. ஃபைன். யாராவது லைவ் வரீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவ் வரும், இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.